வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா CUET எக்ஸாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூருக்கு இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது தெரிஞ்சிக்காம அப்ளிகேஷன்ஸ் போடாதீங்க அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த தம்ப்நெயில் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அதையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம உங்களுக்கோசரம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CUET எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆச்சு. மார்ச் 22 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டீங்க, நான் வந்து எஸ்பெஷலி ஃபீஸை மட்டும்தான் என்ன பே பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு மார்ச் 23ஆம் தேதி நைட்டு 11:50 வரைக்கும் உங்களுக்கு விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு முடிச்ச வாட்டிக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 24, 25, 26 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் ஏதாச்சும் பர்டிகுலராக கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 8லேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு கீழே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்டிகுலராக இந்த CUET எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க டோட்டலாக 5 சப்ஜெக்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் 3 சப்ஜெக்ட் மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1000 rupees பே பண்ணலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. இதே OBC NCL EWS கேண்டிடேட்ஸாக இருந்தால் 3 சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 900 பே பண்ணலாம். SC ST PWD கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 சப்ஜெக்ட்டுக்கு 800 பே பண்ணலாம். இன்னும் அடிஷனலாக நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் எழுதுறோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 400, இல்லாட்டினா OBC NCL இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 375, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் SC ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் 350 நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த எக்ஸாம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 37 சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 13 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 13 லாங்குவேஜஸ்லேருந்து ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ மேபி வந்து நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து டொமைன் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டொமைன் சப்ஜெக்ட்ஸ்லையுமே உங்களுக்கு எஸ்பெஷலி நீங்கள் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இல்லை நான் இன்ஜினியரிங் கோர்சஸ் அட்டன் பண்ணல, வேறு கோர்சஸ் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான டீட்டெயிலும் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சிலபஸ்லாம் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இல்லை ஒரு கொஷின் தவறுதலாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் 1 மார்க்ஸ் வந்து குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு பென் அண்ட் பேப்பர் மோடில் இருந்தது. இந்த வருஷம் வந்து 1 டே கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து டைம் டியூரேஷன் வந்து உங்களுக்கு 45லேருந்து 60 மினிட்ஸ் டைம் டியூரேஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 60 மினிட்ஸ் வந்து டைம் டியூரேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து 50 கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் கேட்பாங்க. அதில் நீங்கள் 40 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான உங்களுக்கு வந்து சிலபஸ்லாம் என்னென்னங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் புல்லட்டினில் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதையும் தாண்டி இப்போ வந்து இந்த CUET எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த CUET எக்ஸாம் வந்து நிறைய பேர் நமக்கிட்டையுமே ஃபோன் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த CUET அப்ளிகேஷன்ஸ் போடலாமா, நான் வந்து பிடெக் கோர்சஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பர்டிகுலராக இந்த CUET எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால எந்தெந்த காலேஜ்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த CUET எக்ஸாம்ஸ் எழுதலாமா, அப்ளிகேஷன்ஸ் போடலாமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த CUET எக்ஸாம்ஸ் எழுதுறதுனா எந்தெந்த காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கடுத்து அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எத்தனை சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இருக்குங்க. இந்த 47 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுமே நிறைய இருக்குங்க.
ஸோ அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் கிட்டத்தட்ட 42 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை நான் வந்து உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். டோட்டலாக எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். அதுக்கு அடுத்து வந்து வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுமே பாருங்கள் உங்களுக்கு இத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால இத்தனை யூனிவர்சிட்டியிலும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி பாருங்கள் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு நியர்லி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 169 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை நான் வந்து பர்டிகுலராக சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லையுமே நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் படிக்க போகிறேன். தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து திருவாரூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த திருவாரூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் நான் படிக்க போகிறேன், வேறு எந்த யூனிவர்சிட்டிஸ்லையும் நான் படிக்க விரும்பலை அப்படிங்கிறவங்க பர்டிகுலராக அந்த யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. இப்போ பாருங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பாருங்கள் 4 இயர்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கடுத்து 4 இயர்ஸ் பயோடெக்னாலஜி இருக்குது, 4 இயர் மேக்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து 4 இயர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது, அதுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, அதுக்கடுத்து டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் அப்பரல் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை கோர்சஸ் கிட்டத்தட்ட 10 கோர்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிடெக் கோர்சஸ் இல்லை. அப்போது நீங்கள் அந்த பிடெக் கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை பிஇ கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த சியூடி அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போடுறீங்க. ஆனால் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் படிக்க போகிறேன், அதர் ஸ்டேட்ஸ்குள்ளே நீங்கள் படிக்க போகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதாதீங்க, அப்ளிகேஷன்ஸ் போடாதீங்க. இல்லை நான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் நான் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸில் பர்டிகுலராக தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் பர்டிகுலராக நான் வந்து இந்த கோர்சஸ் அதாவது மேக்ஸ் கோர்சஸ், ஃபிசிக்ஸ் கோர்சஸ், கெமிஸ்ட்ரி கோர்சஸ் இந்த மாதிரி 4 இயர்ஸ் கோர்சஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. அந்த நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நான் வந்து வேறு கோர்சஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்க போகிறேன், வேறு பிடெக் கோர்சஸ் படிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கர்நாடகா நியரஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது, அந்த கர்நாடகாவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா அதில் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து ஜியாலஜி, அதுக்கடுத்து மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் வந்து உங்களுக்கு கர்நாடகாவில் கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகாவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இசிஇ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ட்ரிபிள்இ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கோர்சஸ்க்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். இது எஸ்பெஷலி கர்நாடகாவில் இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக நீங்கள் வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், வேறு ஏதாவது காலேஜுக்கு நான் ஜாயின் பண்ணணும், இந்த பர்டிகுலர் எக்ஸாம் எழுதி அப்படின்னா அந்த காலேஜ் உள்ளே போங்க. உள்ளே போய் அங்கே வந்து பர்டிகுலராக என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்தெந்த டொமைன் லாங்குவேஜஸ்லாம் எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அந்த டொமைன் லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் போடாதீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி பிஇ ஆர் பிடெக் படிக்கிறதா இருந்தால் அப்ளிகேஷன்ஸ் போட வேண்டாம். இல்லை நான் வந்து பிஎஸ்சி கோர்சஸ் ஏதாவது படிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.